தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் உபகரணங்கள் மற்றும் எழுது பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கும்படி தீவிரமடைந்துள்ள நிலையில் மின்னணு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. அனைத்து மையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு சிஆர்பிஎஃப் வீரர்களின் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் கணினி குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். 975 இடங்களில் உள்ள 4085 வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் 19604 வாக்குச்சாவடி அலுவலர்கள் கணினி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதேபோல 1657 காவலர்களுக்கும் பணி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் 2787 வாக்குப்பதிவு மையங்கள் தயார்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாடல் வாக்குப்பதிவு மையம், பெண்களுக்கான பிங்க் வாக்குப்பதிவு மையம் உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சொந்த ஊர்களில் வாக்களிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணம் மேற்கொண்டனர். பண்டிகை காலங்களில் செல்வது போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மக்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் உள்ளனர். ஊருக்கு போகிறேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நாங்களும் போய் ஓட்டு போடுறோம். ஏன்னா ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, ஜனநாயக உரிமை. எல்லாரும் ஓட்டு போடுங்க. திருவண்ணாமலையில் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளிநபர்கள் இருக்கிறார்களா என விடுதிகளில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முந்தைய 48 மணி நேர கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்ததை அடுத்து விடுதிகளில் தங்கியுள்ள நபர்களின் ஆவணங்களை சரிபார்த்தனர். வெளிநபர்கள் யாரேனும் தங்கினால் விடுதி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்காக 1680 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக 8064 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் மூத்த குடிமக்களும் தேர்தல் நாளன்று பொது வரிசையில் காத்திருக்க தேவையின்றி அவர்களுக்கென்று தனி வரிசையில் சென்று வாக்களிக்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலையில் உள்ள எல்ஆர்ஜி மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்தனர். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள், பூத் முகவர்கள் இருப்பதற்கு தேவையான இடவசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வசதி ஆகியவை முறையாக செய்யப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவாளன் நகரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மகளிர் சுய உதவிக்குழுவினர் பிரமாண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். வண்ணமயமான ரங்கோலி கோலங்கள் வரைந்தும் மனித சங்கிலி உருவாக்கியும் ஓட்டுக்கு நோட்டு வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் உறுதிமொழியேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அதிமுக பிரமுகர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அட்டக்குறுக்கி கிராமத்தைச் சேர்ந்த பசுவராஜ் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனைக்கு சென்றனர். அப்போது லட்சக்கணக்கில் பணம் சிக்கிய நிலையில் வருமான வரித்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தனது நிலத்தை விற்பனை செய்த பணம் என பசுவராஜ் தெரிவித்துள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வைத்திருந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள திமுக அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக இருந்த சுமார் 44 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்துடன் சென்ற அதிகாரிகள் இந்த பணத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். தொகுதியில் தொடர்பில்லாத வெளிநபர்கள் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய அடையாள அட்டைகள் ஆய்வு செய்யப்பட்டன. தேர்தல் நாளன்று தேவையற்ற அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு விடுதிகளில் தங்கியிருந்த வெளியூர் நபர்கள் எச்சரிக்கையுடன் வெளியேற்றப்பட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட கட்டிநாயக்கன்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த 1,93,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மர்ம நபர்கள் பணத்தை கீழே வீசிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. 1680 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்ல 155 மண்டல அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களில் GPS மற்றும் வயர்லெஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் தாலுகா அலுவலகங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் முன்னாள் ராணுவ வீரர்களை ஈடுபடுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்ததன் பேரில் 800க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் திரண்டனர். மாவட்டத்தில் உள்ள வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு முன்னாள் வீரர்களை அனுப்பும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கோவில்பட்டியில் காவலர் குடியிருப்பில் அதிமுகவுக்கு வாக்கு சேகரித்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கோவில்பட்டி காவலர் குடியிருப்பில் அதிமுகவுக்கு வாக்கு சேகரித்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றிய முதல்நிலை காவலர் சபரிகுமார் காவலர் குடியிருப்பில் அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்ததாக புகார் எழுந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இறுதிக்கட்ட பரப்புரையின் பொழுது காங்கிரஸ், பாஜக மற்றும் தவேக கட்சியினர் பேருந்து நிலையம் முன்பு ஒரே நேரத்தில் திரண்டதால் பதற்றம் நிலவியது. காங்கிரஸ் கட்சியினர் பரப்புரை செய்த பகுதி வழியாக செல்ல முயன்ற தவேகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் திமுக, அதிமுக மற்றும் தவேக வேட்பாளர்கள் ஒரே இடத்தில் திரண்டு இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தாரைதப்பட்டை முழங்க பேருந்துகள் மற்றும் ஒலிபெருக்கிகள் மீது ஏறி நின்று நிர்வாகிகள் பரப்புரை செய்தனர். திமுக மற்றும் அதிமுக தொண்டர்கள் பறையாட்டத்திற்கு போட்டி போட்டு ஆடியது அப்பகுதியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை நகராட்சி 15வது வார்டில் தேர்தல் நேரத்தில் அவசரமாக சாலை பணிகளை தொடங்கிய திமுகவினரை அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். 25 ஆண்டுகளாக சாலை பழுதடைந்திருந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்தும் 6 மாதங்களாக பணியை தொடங்காமல் தற்போது வாக்குகளுக்காக பணிகளை தொடங்கியதாக குற்றம் சாட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1400க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளுக்கு காவலர்களை அனுப்பும் பணியை கண்காணித்த மாவட்ட SP பிரசன்னகுமார் பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி வந்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டிங் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அது எல்லாரோட ஜனநாயக கடமை. எங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நேற்று முந்தானத்தை ஓட்டிங் முடிச்சிட்டோம். நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். ஸோ அதனால் மக்களும் சேர்ந்து எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். சிவகங்கை மாவட்டம் காப்பாரப்பட்டி கிராமத்தில் ஐயனார் கோவில் புரவி எடுப்பு விழாவிற்கு காவல்துறையினர் தடை விதித்ததை கண்டித்து பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் மேற்கொண்டனர். ஊர்வந்தையில் திரண்ட கிராம மக்கள் அதிகாரிகளுக்கு எதிராக முழக்கமிட்டதுடன் சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கப் போவதாக பதாகைகளை ஏந்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்ணகி நகரில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். கண்ணகி நகரில் வீதி வீதியாக நடந்து சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் அவரது கபடி குழுவினர் சிந்தட்டிக் மைதானம் அமைத்துக் கொடுத்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து பாஜக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை நமிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரை 1000க்கும் மேற்பட்டோர் 2 பக்கமும் நின்று பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சிவக்குமாரை ஆதரித்து நடிகையும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான கௌதமி விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் பகுதியில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வாக்காளர்களுக்கு அதிமுக சார்பில் பணப்பட்டுவாடா செய்ய வைக்கப்பட்டிருந்ததாக 3,06,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பாலூர் பகுதியில் அதிகாலை நேரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பணம் வழங்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கிருந்த ஆம்பூரைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல்துறையினரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர்.
சென்னை ஆலந்தூரில் திமுக தாவேக தொண்டர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. ஆலந்தூர் சௌரி தெருவில் திமுக வேட்பாளர் தாமு அன்பரசன் தனது இறுதிக்கட்ட பரப்புரையை முடித்துவிட்டு சென்றபோது தாவேக வேட்பாளர் ஆர் ஹரீஷ் அங்கு வாக்கு சேகரிக்க சென்றிருந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த இரண்டு கட்சிகளின் தொண்டர்களும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் பரங்கிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அருகே திமுக நிர்வாகியிடமிருந்து 2,45,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. செங்குணம் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் திங்கட்கிழமை இரவு 12 மணி அளவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரில் உரிய ஆவணமின்றி அட்டை பெட்டிகளில் கட்டுக்கட்டாக கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திமுக நிர்வாகி ஜெயராமன், காரை ஓட்டி வந்த ராஜேஷ் கண்ணன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இறுதிக்கட்ட பரப்புரையின் போது அதிமுக வேட்பாளர் அருள்மொழி தேவன் மற்றும் திமுக வேட்பாளர் துரை சரவணன் ஆகிய இருவரும் எம்ஜிஆர் சிலை அருகே நேருக்கு நேர் சந்தித்தனர். இருதரப்பு தொண்டர்களும் போட்டி போட்டுக்கொண்டு கோஷமிட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் தலையிட்டு இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்திய நிலையில் காவலர்களுடன் அதிமுக வேட்பாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருவள்ளூர் அருகே வாகன தணிக்கையின் பொழுது இரட்டை இலை பொறித்த சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீமன் தோப்பு பகுதியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் ஒரு காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் 220 இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்ட சேலைகள் மற்றும் 150 சாதாரண சேலைகள் இருந்தன. எவ்வித ஆவணங்களும் இல்லாத நிலையில் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உதகையில் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த நிலையில் நாம் தமிழர் மற்றும் தாவேகா கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. தனியார் வணிக நிறுவனம் ஒன்றில் நடிகர் விஜயன் பாடல் ஒலிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பாடல் ஒளிபரப்பப்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் ரகடையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கிருந்த தாவேகா கட்சியினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மறியல் போராட்டமாக மாறியது. காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்திய நிலையில் புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் எங்களுக்கு ஏன் பணம் தரவில்லை? திமுக நிர்வாகி வீட்டிற்குள் இந்து முன்னணியினர் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் தெற்கு தொகுதியில் உள்ள புதுக்காடு பகுதியில் திமுக நிர்வாகி ராமசாமி வாக்குக்கு பணம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி அமைப்பினரின் சில வீடுகளுக்கு ராமசாமி பணம் தரவில்லை என தெரிகிறது. இதையடுத்து தங்களுக்கு ஏன் பணம் தரவில்லை என இந்து முன்னணி அமைப்பினர் 3 பேர் ராமசாமி வீட்டில் புகுந்து ரகளையில் ஈடுபட்டதோடு வீட்டின் முகப்பு கதவுகளையும் அடித்து உடைத்ததாக தெரிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மசூதி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஐஜேகே கட்சியினர் தங்கியிருந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. குடித்துறை, களியக்காவிளை, மார்த்தாண்டம், அருமனை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 15 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 25 பேரின் உடல்கள் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தன. அனைத்து உடல்களும் அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டுள்ளது. அதில் 15 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 10 பேரின் உடல்கள் புதன்கிழமை காலை ஒப்படைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரிக்க சிறப்பு அதிகாரியாக தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் கோவிந்தராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் பட்டாசாலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆலை உரிமையாளர் முத்துமாணிக்கம் விருதுநகர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை 15 நாள் காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே உரிமையாளர்கள் தப்பிக்க உதவியதாக முத்துராஜ், வைரமுத்து, வெற்றிவேல் முருகன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு உரிமையாளரான முத்துமாணிக்கத்தின் மனைவி ஈஸ்வரியை தனிப்படை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் வருகை தந்தார். அங்குள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டத்தில் 1144 ஹெக்டேர் பரப்பளவில் அணுக்கனிமங்களை வெட்டியெடுக்க மத்திய அரசின் IREL நிறுவனம் புதிய விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்று கூறி இதற்கு மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. புதிய விண்ணப்பம் பரிசீலனையில் இருக்கும் சூழலில் கடலரிப்பு மற்றும் மீனவர் வாழ்வாதார பாதிப்பை காரணம் காட்டி உள்ளூர் மக்கள் இந்த திட்டத்திற்கு மீண்டும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தொடக்கப்பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நந்தகுமார் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். அதன் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆசிரியரை கைது செய்தனர். உதகை அருகே சோளூர் தட்டநேரி கிராமத்தில் உள்ள கேரட் தோட்டத்தில் புகுந்த 15 அடி நீள மலைப்பாம்பு தொழிலாளர்களை அச்சுறுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் வன உயிரின பாதுகாவலர் ரகுகுமார் ஆகியோர் அந்த ராட்சத மலைப்பாம்பை பத்திரமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை ஓய்ந்த நிலையில் திருப்பூர் மாநகர எல்லைகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவினாசி சாலை சோதனை சாவடி மற்றும் பல்லடம் சாலை வீரபாண்டி பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக வெளி மாவட்ட வாகனங்களில் பணப்பட்டுவாடா நடப்பதை தடுக்க அனைத்து வாகனங்களும் முழுமையான ஆய்வுக்கு பிறகே மாநகருக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. ஓசூர் அருகே அட்டக்குருக்கி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் பசவராஜ் என்பவரது வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 58 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வீடு கட்டுவதற்காக நிலம் பெற்ற பணத்தையே வைத்திருந்தேன் என பசவராஜ் விளக்கமளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்தல் முடிந்தபின் பணத்தை மீட்டுக் கொள்வேன் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பொதுமக்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களிப்பதை வலியுறுத்தி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். காரைக்குடி ASP அசீஸ் புனியா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி பெரியார் சிலையில் தொடங்கி அண்ணா சிலை, செக்காலை உள்ளிட்ட நகரங்களின் முக்கிய வீதிகள் வழியாக கொப்புடைய நாயகி அம்மன் கோவில் வரை சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் படவேற்காடு கோணங்குப்பம் பகுதியில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்பில் நடந்த இந்நிகழ்வில் பொதுமக்கள் தங்கள் கைரேகைகள் மூலம் வரைபடம் உருவாக்கியும் சுவரில் பெயிண்ட் மூலம் முழக்கங்களை எழுதியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் புது காலனி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் அதிமுக சார்பில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான அதிமுக பிரமுகர் கருப்பசாமி உள்ளிட்ட 2 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே 2022ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றவாளி மனோஜுக்கு கொலைக்காக ஆயுள் தண்டனையும் பாலியல் வன்கொடுமைக்காக 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து நீதிபதி அனுராதா உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு நபரான நவீன்குமாரை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சிவாச்சாரியர்கள் பால், சந்தனம், பன்னீர், இளநீர், தயிர் மற்றும் வாசனை திரவிய பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகாதீப ஆராதனை காட்டினர். திரண்டிருந்த பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு மலர் தூவி கொடியேற்றத்தை கண்டு தரிசித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை குயிலமுதநாயகி உடனுரை கொடுகுன்றநாதர் கோவில் சித்திரை பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவை மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆர்த்தி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசித்தனர். போடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மீனாட்சிபுரம், அணைக்கரைப்பட்டி, பொட்டல்கடம், கோடாங்கிப்பட்டி, தீர்த்தத்தொட்டி, தோப்புப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. வெப்பத்தின் பிடியில் சிக்கித் தவித்த பொதுமக்கள் இதனால் சற்று நிம்மதியடைந்தனர். செங்கல்பட்டில் பேக்கரியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் தீயில் கருகின. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே GST சாலையில் வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் இனிப்புகளை சமைத்துக் கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் எரிந்தன. தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவள்ளூர் அருகே பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தேவாந்தவாக்கம் கிராமத்தில் பூண்டிக்கு கிருஷ்ணா நதிநீர் செல்லும் கால்வாய் ஓரம் உரிய அனுமதியின்றி இந்த குடோன் இயங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு புகை மண்டலமாக மாறியது. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நகரத்தார் குலதெய்வ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் வீட்டில் பூஜை செய்து மஞ்சள் தடவிய குச்சியுடன் பாத யாத்திரையாக கொண்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் குடிமரத்தில் காணிக்கையாக செலுத்துவது வழக்கமாகும். அந்த வகையில் இந்த ஆண்டும் காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதுப்பாளையம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுப்பாளையம் மாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 8 சமுதாயத்தினர் சார்பில் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதற்காக நெசவாளர்களால் திரிக்கப்பட்ட கொடிக்கயிறு பெட்டி பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டது. பின்னர் நெற்கதிர்கள் வைத்து கட்டி நிலைமாலை சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா நகரில் சேவியர் ஸ்டான்லி என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் சென்னை சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 50 சவர நகைகள் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சேவியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலைக்கோயிலில் மூலவர் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் 29ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளன. திருக்கல்யாணத்தை நேரில் காண 200 மற்றும் 500 ரூபாய் கட்டண சீட்டுகளுக்கான முன்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாட்டுத் தீவனம் வெட்டும் இயந்திரத்தில் இளைஞரின் கை சிக்கி துண்டானது. குண்டகந்தூரைச் சேர்ந்த தேசிங்ராஜ் என்பவர் கால்நடைகளை பராமரித்து வருகிறார். இவர் வழக்கம் போல மாட்டுத் தீவன புல் வெட்டும் இயந்திரத்தை இயக்கிய போது இவரது வலது கை அதில் சிக்கி துண்டானது. ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு அவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கியது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சங்கரலிங்க சுவாமி எதிரே உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், சந்தனம், பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது.
மாவட்டம் கடம்பத்தூரை அடுத்த காவாங்குளத்தூரில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் 33 சவரன் நகைகளை தேடிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காவாங்குளத்தூர் பகுதியில் பூட்டி கிடக்கும் வீடுகளையும் சிசிடிவி கேமராக்களையும் நோட்டமிட்ட மர்ம நபர்கள் ஒரே நேரத்தில் கைவரிசை காட்டியுள்ளனர். அடுத்தடுத்து 3 வீடுகளில் 33 சவரன் தங்கம், 3.5 கிலோ வெள்ளி, 80,000 ரொக்கம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் 1009வது சித்திரை பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் தேரோட்டம் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஜார்க்கண்டில் அனல் மின் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு ரயில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்னோக்கி சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. பொகரோ அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்ற வந்த ரயில் காலிப்பெட்டிகளுடன் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திடீரென பின்னோக்கி நகர்ந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த காரை இடித்து தள்ளி 500 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்றது. ரஷ்யா வடகொரியாவை இணைக்கும் வகையில் முதல் முறையாக மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. டியூமன் நதியின் குறுக்கே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பால கட்டுமான பணி தொடங்கப்பட்ட நிலையில் வரும் ஜூன் மாதம் பால திறப்பு விழா நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக பாலம் வழியாக கார்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்தியலட்சுமி அன்னவாசல் பகுதியில் குதிரையில் சவாரி செய்தவாறு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். கோவை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்யக்கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறி அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரம் பில்லூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குண்டூர், மானார், புழியூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழும் மலைவாழ் மக்களிடம் அவர் ஆதரவு திரட்டினார். அப்போது அவர்களுடன் சேர்ந்து கவிதா கல்யாண சுந்தரம் பாரம்பரிய நடனம் ஆடினார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் காரில் எடுத்து வரப்பட்ட 89,83,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செலப்பங்கவுண்டன் பாளையத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரை சோதனை செய்ததில் அதில் 89,83,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காரை ஓட்டி வந்த அரவிந்த் என்ற நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் குரு முருகானந்தம் பனையூர் கிராமத்தில் விவசாயம் செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். விவசாயம் செழிப்பது போன்று தென்னை மரமும் செழித்து வளர வேண்டும் என்று கூறி அவர் ஆதரவு திரட்டினார். உதகை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரகுபதி பீமன் தூய்மை பணியை மேற்கொண்டு தூய்மை பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்பு தூய்மை பணியாளர்கள் வந்து செல்லும் அலுவலகத்தில் இருந்த அனைத்து தூய்மை பணியாளர்களிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். மேலும் தொழிலாளர்களுடன் காய்கறி மூட்டைகளை சுமந்தும் விவசாய பணிகளை மேற்கொண்டும் வாக்குகளை சேகரித்தார். திருநெல்வேலி தொகுதி திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் நாரணமால்புரம் மற்றும் தாடையூத்து பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அவருக்கு பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அவரிடம் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளர் கணேஷ் ராஜா நெல்லையப்பர் கோவில் ரத வீதியில் மேளதாளம் முழங்க கட்சி நிர்வாகிகளுடன் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். தாமிரபரணி நதியை மாசில் இருந்து காப்பதற்கு வாக்குறுதி அளித்ததுடன் கடந்த அதிமுக ஆட்சியில் நெல்லை தொகுதிக்கு கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை விலக்கி கூறியும் கணேஷ் ராஜா வாக்கு சேகரித்தார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கேடிசி நகர் ஊராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கி கேடிசி நகர், கிருஷ்ணராயபுரம், ரெட்டியார்பட்டி என பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டு குக்கர் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மலர் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மேளதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்பளித்தனர். தான் வெற்றி பெற்று வந்தால் வாரத்தில் 5 நாட்கள் சட்டமன்ற தொகுதியில் சுற்றி சுழன்று பணியாற்றி மக்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று இசக்கிமுத்து உறுதியளித்தார்.